வணக்கம் இனிய தமிழ் மக்களே. இப்ப கேரவேன் வந்துட்டு ராய்ப்பூர்ல இருந்து கவுஹாட்டிக்கு வந்திருக்கு. இதுல எப்படி நான் உங்களுக்கு இந்த மூணு இதுவுமே பாத்தீங்கன்னா பிக்சர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிமிலர் கண்டிஷன்ஸ் இருக்கிற பிக்சர்ஸ். டியூ வரும். முதல்ல வந்துட்டு உங்களுக்கு அது எப்படின்னா இந்த பெங்களூர் மாதிரியோ மும்பை மாதிரியோ ஸ்டீப் பவுன்ஸ் அப்படியே நல்லா ஸ்லைட் ஆயிட்டு வராது. ஸ்லோ பாட்டா நல்ல விக்கெட்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொட்டு ரொட்டுன்னு திரும்பாது, ஆனா ஸ்லோவா இருக்கும். இப்ப இந்த மூணு வெண்ணிலுமே எப்படின்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் எப்படி செட் பண்றீங்க டு டேக் த மொமெண்டம் அவே, அந்த தியரி தான் வந்து இந்த மூணு சிமிலர் டைப் ஆஃப் பிச்சர்ஸ். டேர்ன் அரவுண்ட் டைம் என்னைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட் டேவ்ஸ்ல ஆடுறாங்க. உங்களுக்கு ஆடிட்டு லேட் நைட் முடிச்சுட்டு அடுத்த நாள் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்தியா நியூசிலாந்து ஆர் பிளேயிங் தேர்ட் கேம் டுமாரோ வின் த ஸ்பேன் ஆஃப் 5 days. இந்த ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இங்க ரொம்ப கம்மி. ஏன்னா தே வாண்ட் டு ஃபினிஷ் த சீரீஸ் as early as possible, give them a little bit of a breathing time before they all go fresh for the T20 World Cup. அதனால தான் இந்த சீரீஸை ரஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து கவுஹாட்டிக்கு போவோம். இப்போ கவுஹாட்டியில பாருங்க, உங்களுக்கு வந்து 3 இன்டர்நேஷனல் T20 நடந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 1 ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணவங்க 2 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை ஆவரேஜ் ஸ்கோர் 193 அண்ட் பேட்டிங் செகண்ட் 203. அப்படிங்கும்போது மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 198 அப்படின்னா இப்போ கவுஹாட்டிலையும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பிச்சு இதே மாதிரி தான் இருக்கும், ரப்புன்னு வராது. ஆனா இந்த ரெண்டு பிச்சுடையும் ட்ரெடிஷ்னலாவே கவுஹாட்டி நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. டியூ வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்கரை எடுத்து பிச்சில் தண்ணி கொட்டின மாதிரி டியூ வரும். இப்ப எனக்கு போன மேட்ச் டியூ வரும்னு தெரியும், செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும் அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 7th ஓவர்ல பயங்கரமான டியூ அந்த மாதிரி வருதுன்னா கவுஹாட்டில இன்னும் ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு. ஹை ஸ்கோர்ஸ் அதுவும் நீங்க நிறுத்தவே முடியாது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பாருங்க, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 237 ஃபார் 3 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நாட் லாங் அகோ 2023ல. செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 225 ஃபார் 5 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. தட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் சேஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 237, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 225, ஹையஸ்ட் சேஸ் 225னா வாட் எக்ஸாக்ட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ வென்யூ அப்படின்னு. ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பாருங்க. இப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. பெருசா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது உங்களுக்கு. இங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 175, பேட்டிங் செகண்ட் வந்து 172. இதுல எப்படின்னா நிறைய பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணி உங்களுக்கு விக்கெட்ஸ் விடுறதான. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மீன் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 174 அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் லெஸ் பை எனி மீன்ஸ். இந்த 160 அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் ட்ரிக்கி வென்யூ நீங்க சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 199 ஃபார் 4 ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் 192 ஃபார் 7 ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஆனா இங்க ஹையஸ்ட் சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல தட் இஸ் இன்க்ளூடிங் ஐபிஎல் இஸ் 153 ஃபார் 2 கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் 17.3 ஓவர்ஸ். இப்போ இங்க பாருங்க, சீமர்ஸ் வந்து 54% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 46% ஆஃப் த விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வென்யூ வேர் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் டேக்கன் விக்கெட்ஸ் ஹியர். இப்போ இங்க டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 9.51 எக்கானமில போறாங்க உங்களுக்கு சீமர்ஸ், கம்பேர்ட் டு ஸ்பின்னர்ஸ் 8.39. ஸோ இங்க 200 ரன் நீங்க அடிக்கல அப்படின்னா இங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நார்மலா நான் சொல்லுவேன் 190, 185 அடிச்சா யூ காட் எனப் சான்சஸ். நீங்க 200க்கு சளி ரன் நீங்க கம்மியா அடிச்சாலும் the team batting second has to bat really badly to give yourself any chance to defend that. That is an absolutely the bottom line. இப்ப இங்க உங்களுக்கு என்னன்னா இந்த கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறும். அங்க வந்து என்ன சொன்னோம், அடி வச்சு பலாசின்னோம் ஃபர்ஸ்ட் பவர் பிளேன்னு. இங்க வந்து எப்படின்னா சீமர்ஸுக்கு கொஞ்சம் போகும் பால் ஏர்லியான பவர் பிளேல,
அங்க வந்துட்டு என்ன ஆனாலும் சரி 55+ வந்தே ஆகணும், 2 விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு. இங்க உங்களுக்கு எப்படின்னா இந்த 45-48 1 விக்கெட் விடாம 6 ஓவர் ஆடிட்டு செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 32-35. ஸோ 10 ஓவர்ல க்ளோஸ் டு 85, 80-85, 83 for 2 அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கல்ட்டு தான். 11-15 ஒரு 52 ரன், மோர் தென் 10 an over that takes you to 135 in 15 overs. கடைசி 5 ஓவர்ல 65 ரன் வந்துடும். நிறுத்தவே முடியாது. நீங்க டியூ பயங்கரமா வந்துடும் உங்களுக்கு, நிறுத்தவே முடியாது. உங்களுக்கு போலிங்கே போட முடியாதுங்க. டியூ வரலனால் ஒழிய நான் சொல்ற இந்த இது சேஞ்ச் ஆகாது. தட் டேக்ஸ் யூ டு a logic of 200 for 8, which is absolutely defendable in my ஒப்பீனியன். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 hours ஆஃப் பேட்டிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் போலிங் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி த கீ ஹியர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 8 hours ஆஃப் பேட்டிங் அங்க வந்து நிறைய ரன் அடிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா பால் சாஃப்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ்ல லாங்கரா நீங்க ஸ்லாக் பண்ணலாம் விக்கெட்ஸ் இருந்தான்னு. இங்க ஃபர்ஸ்ட் 8 overs நீங்க வந்துட்டு நிறைய விக்கெட் விடாம இப்போ ஒரு 8 ஓவர் வச்சுக்கோங்களேன், ஒரு அரௌண்ட் 70 for 1-2 இருந்தீங்கன்னா 200 ஷூட் நிறுத்தவே முடியாது அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஆடணும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் போலிங் பி இட் பிக்கிங் அப் விக்கெட்ஸ், பி இட் எக்கானமி, spinners is going to play an absolutely major role here. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா போன தடவை அந்த சொன்ன அந்த பிளேயிங் லெவன் தான் எடுத்தாங்க. that they rested Jasprit Bumrah and gone ahead with Arshdeep Singh. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வந்து ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பவர் பிளேல போனாலும் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு பை கிவிங் 15 runs the last 2 overs இந்த டெத் ஓவர்ஸ், which really matters. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட், இப்ப 2வது மேட்ச் அவங்க ஹர்ஷதீப் சிங் ஆடுறாங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் இஸ் வெரி மச் thick in their plans for the starting playing 11 of the T20 World Cup defenseன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்படிங்கும் போது நான் தான் சொன்னேன் போன மேட்ச் வந்து பும்ரா ரெஸ்ட் கொடுக்கணும். பட் பும்ரா ஷுட் நாட் ஆல்சோ ஃபீல் ரஸ்டி. ஓகே, என்னதான் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் வாட் எவர் இட் இஸ், அதனாலும் கேம் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றதுனால இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் வருண் சிவி. ஏன்னா இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஹர்ஷித் ராணாவை ரெஸ்ட் பண்ணிட்டு பும்ராவையும் ஹர்ஷதீப் சிங்கையும் ஆடலாமே, அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா இந்த நம்பர் 8ல ஐ வாண்ட் சம் ஒன் ஹூ கேன் பேட் அண்ட் நாட் மக் வித் த பேட். அவங்களோட டெம்ப்ளேட்டு ரொம்ப சிம்பிள், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒரு ஹெட் கோச்சா அவர் எனக்கு இந்த டெம்ப்ளேட் தான் வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு நினைச்சு அவர் போறாரு. அப்படிங்கும் போது நம்ம மல்லு கட்டக்கூடாது. 7 இதுக்கு மேல என்ன பேட்ஸ்மேன் ஆகணும், 2 மேட்ச் பொழந்திருக்காங்க பேட்டிங்க, 7 போருமே உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ் ஆடலாம். அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா they are trying and testing whether the blueprint what they are trying to set is the correct blueprint. ஸோ இதுல எப்படின்னா உங்களுக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பா பும்ரா ஆடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை இஸ் he going to replace Arshdeep Singh or is going to replace Harshit Rana is going to be the only question. 2 ஸ்பின்னர்ஸும் லாஸ்ட் கேம் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க on a pitch where every bowler bleeded runs. Kuldeep even picked up 2 wickets. Varun has been your go-to bowler. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து வாழ்வா சாவா மேட்ச் சஞ்சு சாம்சனுக்கு. Tilak Verma is expected to join the squad on the 4th T20. So அது வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க திலக் வர்மாவை. So he is available for the T20 World Cup squad. So he will definitely play the next game. அவர் உள்ள வரணும் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு 2 மேட்ச் அடிக்கல. இஷான் கிஷன் ஒரு கேம் டிஃபைனிங் இன்னிங்ஸ் ஆனாரு. அதாவது லைஃப்ல என்ன தெரியுமா, விருப்பு வெறுப்புன்றது எல்லாருக்குமே இருக்கும். இதை பார்க்குற எல்லாருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். Okay, I'm a big supporter of Sanju Samson, but not at the interest of the country and Team India. Okay, இப்போ சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்ச் ஒரு 100 அடிச்சுட்டான்னா ஃபைன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர். ஈ ஷுட் கண்டினியூ ஈவன் தோ இஷான் ஆல்சோ ஸ்கோர்ஸ் ரன்ஸ். சஞ்சு சாம்சன் ரன் அடிக்கல அப்படின்னா நியாயப்படி பார்த்தீங்கன்னா உங்க சப்போர்ட் விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு you unfortunately have to go with Ishan Kishan based on the performances. ஏன்னா ஆஃப் லேட்டு அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ உங்களுக்கு மூவிங் ஃபார்வர்டு இப்போ உங்களுக்கு வந்து when Tilak Verma is expected to take his place
it is going to be a race, horse race between சஞ்சு சாம்சன் அண்ட் இஷான் கிஷன். எந்த குதிரை இந்த T20ல வேகமா ஓடுதோ that குதிரை is going to play the 4th and 5th T20 and also the T20 World Cup. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஓடிஏல அவரை பார்க்கறது இல்ல, ரெட் பால் கிரிக்கெட்டரா அவரை பார்க்கறது இல்ல, ரெட் பால் அவரை ஆடுறதும் இல்ல, அதை விட்டுருங்க. இப்ப சஞ்சு சாம்சன் நாளைக்கு மேட்ச் ஆடலைன்னா சஞ்சு சாம்சன் ஒருத்தர் திருப்பி இந்தியன் டீமுக்கு வர்றதுன்றதே மிகப்பெரிய கஷ்டமாடியும். மைட் நாட் சி சஞ்சு சாம்சன் அகைன் பேக் இன் நேஷனல் கலர்ஸ். அதையும் வந்து கிளீனா சொல்லிடுறேன். தட் இஸ் வாட் ஐ ரிஃப்ளெக்டட் பிஃபோர் இன் செகண்ட் T20. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன்ட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு தே ஹவ் பீன் ஸ்டில் பிஸி பிளேயிங் குளோபல் லீக்ஸ். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்துட்டு டிம் சைஃபர்ட் டுக் டிம் ராபின்சன்ஸ் பிளேஸ் பிகாஸ் ஏன்னா அவர் வந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஆடிட்டு ஜிம்மி நீஷம் வில் ஆல்சோ ரீச் த டீம் ஆன் டைம் பிஃபோர் த 4th T20. அது ஒரு அரைவல் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Finn Allen will be expected to join the team ahead of the 5th T20. So இவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? கான்வே is going to open with Tim Seifert. ஏன்னா Finn Allen இன்னும் வரல. ஒருவேளை Finn Allen வந்தா it is going to be a toss up between Conway and Rachin Ravindra. சஞ்சு சாம்சனுக்கும் இஷான் கிஷனுக்கும் சொன்ன கதையே தான் இங்க. தேவான் கான்வேவா ரச்சின் ரவீந்திரா எந்த குதிரை வேகமா ஓடுதோ அந்த குதிரை தப்பிக்கும். மெதுவா ஓடுற குதிரை has to give away their place to Finn Allen. So இப்ப இவங்களோட பிளேயிங் 11 Devon Conway is open with Tim Seifert followed by Rachin Ravindra, Daryl Mitchell, Glenn Phillips, Mark Chapman, Mitchell Santner, Matt Henry, Jacob Duffy, Ish Sodhi. அந்த ஜாக் ஃபோல்ஸுக்கு பதில உங்களுக்கு வந்துட்டு there is a good chance that Kyle Jamieson அவர் வந்து லேட்டஸ்ட் அடிஷன் டு த நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப் டியூ டு இன்ஜுரி ஃபார் அனதர் பிளேயர் ஆடம் மில்னே அவர் உள்ள வந்திருக்காருன்றதுனால தே ஆல்சோ வாண்டட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கைல் ஜெமிசன். இல்லையா இப்ப டீமை ஜாயின் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ற ஜிம்மி நீஷம். ஒன் ஆஃப் தெம் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஜாக் ஃபோல்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு வெளியில பேவான் ஜேக்கப்ஸ் இருக்காரு, அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி. மைக்கேல் பிரேஸ்வெல்லோட இன்ஜுரி வந்து இன்னும் கிளியரா தெரியல, அவர் ரிகவர் ஆன மாதிரி தெரியல. பிரெஸ்டன் கிளார்க்கோ ஒரு டேலண்டா பாக்குறாங்க. they will say him in future but I don't see him cracking into this playing 11 ahead of either Jimmy Neesham or Kyle Jamieson. அதனால அவங்களோட ஒரு சேஞ்ச் ஜாக் ஃபோல்ஸ் will unfortunately miss out and one of Kyle Jamieson. ஏன்னா கைல் ஜெமிசன் பாத்தீங்கன்னா more of a bowling all-rounder who's got the ability to bowl in the power play and an attacking seamer who can take wickets. Whereas Jimmy Neesham ஒரு 50-50 cricketer. He can contribute well with the bat, he can contribute well with the ball also. அவரை நீங்க கிளாசிஃபை பண்ண முடியாது பேட்டிங் ஆல்ரவுண்டரா போலிங் ஆல்ரவுண்டரா. 4 ஓவர் ஏமாத்தி போட முடியும் பேக் ஆஃப் த ஹேண்ட் நெக்கிள் பால் அது இது. பவர் பிளேல அவரால் போட முடியுமா தெரியாது. பேட்டிங் அவரு டிஃபைனிங்கா ஆடுவாரு, சந்தேகமே கிடையாது. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கைல் ஜெமிசன் வில் பிளே ahead of Jimmy Neesham in place of Zach Folks அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிம் ராபின்சன் has already lost his place to டிம் சைஃபர்ட். அவர் வந்து சைஃபர்ட்டுக்கு ஒரு பேக்கப் தான். ஸோ அவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லை. பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் பிளேயிங் லெவலில் எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 8 overs பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இஸ் நாட் இன் ஃபார்ம் பட் சஞ்சு சாம்சன் இஸ் சஞ்சு சாம்சன். அபிஷேக் சர்மா வந்துட்டு ஒரு ரேர் ஃபெயிலியர், செம்ம ஃபார்ம்ல இருக்கு. இஷான் கிஷன் எப்படி ஆடினாரு அப்படின்னு உலகமே பார்த்தது. இங்க பாத்தீங்கன்னா கான்வே தான் சொன்னேனே, இந்த SA20 நல்லா ஆனாரு, ஃபர்ஸ்ட் ஓடிய நல்லா ஆனாரு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்லைடு வர்ற மாதிரி தெரியுது. சைஃபர்ட் வந்து ஒரு வச்சு பொழந்தாரு லாஸ்ட் கேம். அவர் இஸ் ஆல்சோ அண்ட் வெரி அக்ரெசிவ் பிளேயர். ரச்சின் ரவீந்திராவும் சூப்பர்பா ஆடினாரு. ஸோ அப்படி இது பண்ணும்போது சாம்சனோட ஃபார்ம் லிட்டில் காஸ் ஆஃப் கன்சர்ன்றதுனால பெரிய எட்ஜ் பேட்டிங்ல அப்படின்னு இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேன் நான். அதே மாதிரி வென் இட் கம்ஸ் டு ஸ்பின் பவுலிங் இதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி சாண்ட்னரை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இந்த வேர்ல்ட் அவரு. அதே மாதிரி இஷோதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பட் நாட் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு லூஸ் யுவர் ஸ்லீப் ஆன் திங்கிங் அபவுட் ஹிம்.
ரெண்டு பேருமே தே ஆர் கில்ட்டி ஆஃப் போலிங் ராங் பேஸ், கில்ட்டி ஆஃப் போலிங் ராங் லென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால சாண்ட்னரும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்லோவா ஸ்டம்ப் அட்டாக் பண்ண மாட்டேன்றாரு, நிறைய ஷார்ட்டர் டெலிவரிஸ் போடுறாரு. யசோதியும் நிறைய லென்ஸை டிராக் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அட்டாக்கிங்கா போன மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. பரவாயில்ல, அட்டிக்கிறியா தைரியமா அட்டி, இறங்கி வந்து அட்டின்னு சொல்லிட்டு குல்தீப்பும் சரி வருண் சக்கரவர்த்தியும் சரி they gave a reasonable amount of air and they were more bowling attacking lines and attacking lengths compared to New Zealand spinners. அப்படின்றதுனால அந்த எட்ஜ் இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியா will again go with a slender edge of 52-48 even though they were comprehensively beaten New Zealand in the last game. Never ever write off a team like New Zealand. ஒரு டேஞ்சரஸ் டீம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி தே ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. எனக்கும் போன மேட்ச் தே ஆர் நாட் ஸ்ட்ராட்டஜிக்கலி பெட்டர், தட் டசன்ட் டேக் த கிரெடிட் அவே ஃப்ரம் ஹவு குட் தே ஹவ் பீன், பி இட் பைலேட்டரல் சீரிஸ், பி இட் வேர்ல்ட் கப்ஸ் இன் த பாஸ்ட்ன்றதுனால நியூசிலாண்டை மட்டும் ரைட் ஆஃபே பண்ணாதீங்க. பட் இந்தியா லுக் ஃபேவரட்ஸ் கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ், கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம், கன்சிடரிங் தி காம்போசிஷன் ஆஃப் த டீம். நியூசிலாண்டோட மிகப்பெரிய ஒரி ஓகே இந்த லைன் அண்ட் லென்த் கூட அவங்க கரெக்ட் பண்ணலாம். தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் பேக் டு தேர் பேந்தர் வேஸ் ஆஃப் ஃபீல்டிங். அந்த மாதிரி நியூசிலாந்து ஃபீல்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இது செகண்ட் T20ல மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் T20லயுமே ரொம்ப ஆர்டினரியா ஃபீல்டிங் பண்ணாங்க. ஓடிஐல பண்ணாங்க பாருங்க, 3 ஓடிஐல அவங்க வந்து ஃபீல்டிங் பிளேட் அ மேஜர் ரோல் ஃபார் தம் டு வின் த சீரீஸ் ஃப்ரம் 1-0 பிஹைண்ட். ஸோ அந்த ஃபீல்டிங் யூனிட்டை பார்க்கல. ஐம் ஷூர் தட் தே வில் பி அவேர் ஆஃப் வாட் தேர் லூசிங் ஆன் த ஃபீல்டு அப்படின்னு. கண்டிப்பா அவங்க வந்துட்டு வேற மாதிரி வேற துருவம் எடுத்து வருவாங்க ஃபீல்டிங் யூனிட்டாக. இட்ஸ் கோயிங் டு பி a one interesting match. கேம் சேஞ்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா போன கேமும் ஸ்கையை எடுத்தேன், இஸ் ஸ்லோலி கம்மிங் பேக் டு ஃபார்ம். ஐம் ஜஸ்ட் ரீடைனிங் மை சாய்ஸ் ஆன் ஸ்கை when it comes to India as a game changer. எனக்கு என்னமோ டிம் சைஃபர்ட்டுக்கு பெருசா படும்னு தோணுது. ஸோ ஐம் பிக்கிங் த டேஞ்சரஸ் டிம் சைஃபர்ட் ஃப்ரம் நியூசிலாந்து. ஸோ என்னோட 2 கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் த third T20 between India and New Zealand is invariably Surya Kumar Yadav from India and Tim Seifert from New Zealand. எட்ஜ் கொடுத்தாச்சு, கண்டிஷன்ஸை பத்தி பார்த்தாச்சு, பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குது. அகெயின் there is going to be a big challenge for both the teams to really beat the Dew. எப்படி டியூ பீட் பண்ண போறாங்க. இன்னொன்னு நான் ஒன்னே சொல்றேன் பாருங்களேன், ஒரு சில வென்யூஸ் எல்லாம் டியூ வரும். இப்ப இன்வேரியபிளி டு அட்ராக்ட் கிரௌட்ஸ் மேட்ச் லேட்டரா 7 மணிக்கு தான் ஆடுறாங்க, எல்லா மேட்ச்லயும் டியூ வருது. யூ ஹாவ் டு ரியலி ஃபைண்ட் அ சொல்யூஷன்ஸ் அகேன்ஸ்ட் டியூனா. நீங்க வந்துட்டு மேட்ச் முடிஞ்சுட்டு ரன்னு போன அப்புறம் பிச்சு ஈஸியாச்சு டியூ வந்ததுனால கிரிப் பண்ண முடியல அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே ஹவு டு கவுண்டர் டியூ. You are playing cricket at the highest level அப்படிங்கும்போது that is where you need to be clever to see, ஓகே இது எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா நான் கிரிக்கெட் ஆட வரைக்கும் இல்லை நான் கோச் பண்ற வரைக்கும் இந்த டியூன்றது கண்டிஷன் மாறவே மாறாது. நிறைய கெமிக்கல்லாம் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு லெவலுக்கு மேல நேச்சுரலா நீங்க பீட்டே பண்ண முடியாது. That is what it stands. Nature is nature. எப்படி அந்த nature, how are you going to overcome that challenge? That is going to be the challenge. You'd be wanted to see which team is going to play better against the conditions in Guwahati, where it is expected to be even more worse than Raipur, where it's already is worse in Raipur. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. To come back and do a detailed review whether India has closed out the series 3-0 with 2 more T20 international left to play, or New Zealand is making a statement why they are going to be a huge threat in T20 World Cup, and also your team who never believes in giving up அப்படின்னு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Until I come back and entertain you for the third T20 review between India and New Zealand in Guwahati from your favorite channel P Dog Speaks. Thanks a lot and bye bye.